ஏன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஒரு எம்ப்ளாயிலேருந்து ஃப்ரீலான்ஸ் ஆண்டர்பனர்ன்றதெல்லாம் சும்மா அது கடைசி ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரீலான்சர். நீங்கள் ஜாப் வர்றீங்கன்னா அதுக்கப்புறமா தான் யூ பிகம் அன் ஆண்டர்பனர். அப்போ எம்ப்ளாயி டு ஃப்ரீலான்சர் வரத்துக்கே வந்து எவ்வளோ சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா என்னோட சரௌண்டிங்கில் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க, பிஹெச்டி பண்ணவங்களா இருக்கிறாங்க, ஸ்டில் தேர் நாட் ஏபிள் டு குவிட் தர் ஜாப். ஏன்னா கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. எனக்கு மாதம் ஒரு 30,000 ரூபாய் வருது, என்னால் அது இங்கே சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும். அப்போ என்ன நான் கேட்டுக்கிட்ட ஒரு கொஸ்டின், ஓகே எனக்கு என்ன வருது, ஒரு ஜாப்ல இருக்கேன் 30,000 ஏர்ன் பண்ணுறேன். இப்போ நான் அடுத்த ஜாப் போகிறேன் அப்படின்னா சம்வேர் ஒரு ஹைக்கோட 35,000 வரும். ஓகே 35,000 கேரண்டி நான் ஒரு ஜாப் போனால், இது ப்ளஸ். ஆனால் என்ன மைனஸ் அப்படின்னா எவ்ரிடே ஒரு 10 hours நான் ட்ராவல் டைமோட சேர்த்து ஒரு ஆஃபீஸ்க்கு நான் 10 hours கொடுக்குறேன்னா மந்த்லி ஒரு 220 to 250 hours நான் கொடுக்குறேன். இது எதுக்கு அப்படின்னா என் ஃபீல்டு சம்மந்தமே இல்லை. நான் ஒரு கால் சென்டரில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் நான் ஆசைப்படக்கூடிய மீடியா ஈவெண்ட்ஸ் ஃபீல்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு 250 hours நான் சம்மர் எல்ஸ் கொடுக்குறேன் ஃபார் தட் 35,000 rupees அப்படின்னா அதே 250 hours என் மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த 35,000 rupees earn பண்ண முடியுமா? திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ ஹேட் இன் மை மைண்ட். இது கேட்குறவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. நீங்கள் என்ன தான் நினச்சிங்கனாலும் சரி, அந்த 250 hours என் மேலே இன்வெஸ்ட் பண்ணனா என்ன ஒர்க் நான் பண்ணணும் அது தெரியணும். எக்ஸாம்பிள், நிறைய பேர் ஜாபை விட்டுட்டு அடுத்த ஒரு 1 week 1 month பண்ணக்கூடிய ஒரு விஷயம் டெய்லி உட்காந்து ஃபேஸ்புக்கை ப்ரௌஸ் பண்ணுறது, இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, இது மட்டும் தான் அதிகபட்சம் பண்ணுவாங்க. என் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் யுவர் செல்ஃப். அது பின்னாடி நிறைய விஷயம் இருக்கும். மேபி லேட்டர் பாயிண்ட்ல சொல்லலாம், இல்லை வேறு வீடியோவில் சொல்லலாம். என்னெல்லாம் பண்ணணும், பட் ஆனால் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். ஒரு எம்ப்ளாயி ஸ்டேட்டஸை விட்டுட்டு when you become a freelancer அதே 8 hours அதே 12 hours யூ ஷுட் பி ரெடி டு புட் ஃபார் யுவர் செல்ஃப். ஆனால் நிறைய பேர் வந்து அது ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டு டெய்லி 1 hour 2 hour ஒர்க் பண்ணாங்கனாலே போதண்டாப்பா நம்ம நிறைய பண்ணிட்டோம்னு தோணும். இதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ when I was in a call center என்னோட டார்கெட் வந்து ஒரு 80 calls per day. நான் என்ன பண்ணுவேன்னா ஐ எம் ஒன் ஆஃப் தி டாப்பர்ஸ் 120 calls per day எடுப்பேன். இதெல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு ஓகே நான் வந்து டாப் ஏஜென்ட், நான் வந்து ஒரு கால் சென்டர் ஆரம்பிக்க முடியும்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா when I am an agent over there அந்த கால்ஸ் வந்து எனக்கு டைரக்டில் எல்லாமே வந்துடுது. இதுக்கு பின்னாடி ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்கிறாங்க, ஹெச்ஆர் டீம் இருக்கிறாங்க, எனக்கு ஏதாவது தேவைன்னா பார்த்துக்குது ஹவுஸ் கீப்பிங் டீம் இருக்காங்க, கேப் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ ஒரு 10-15 டீம் ஒர்க் பண்ணுறதுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு டேக் தோஸ் கால்ஸ் பீஸ்ஃபுல்லி. இந்த விஷயம் எல்லாருமே நல்லா கவனிக்கணும். அதனால் ஐ வாஸ் அ டாப் ஏஜென்ட். பட் இதுவே இப்போ நான் ஒரு கால் சென்டர் போடுறேன் அப்படின்னா அந்த இடம் பார்க்கறதுலேருந்து, அதுக்கு ரெண்ட் கட்டுறதுலேருந்து, கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து, தண்ணி காலேஜ்னா தண்ணி எடுத்துன்னு வரதுலேருந்து எல்லாமே நானே தான் பார்க்கணும். அப்போது 50 to 60% ஆஃப் மை அட்டென்ஷன் கோஸ் டு அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திங். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு 40% டைம் தான் என்னோட கோர் ஸ்கில்ல பண்ண முடியும். அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா 60% வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். எனக்கு யாரை பிடிச்சி என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும்னு தெரியும், முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தெரியாதனால தான் பல பேர் வந்து எம்ப்ளாயி டு ஃப்ரீலான்சர் வரும்போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் இதெல்லாம் தெரிஞ்சு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தே கேன் ஷைன். ஸோ திஸ் வாஸ் தி கொஸ்டின் ஐ வாஸ் ஆஸ்கிங். ஓகே என்னால் 250 hours போட முடியுமா மேலேன்னு சொல்லிட்டு